Hello guys, so இன்னைக்கு நம்ம கிட்ட போட்டோட புது போட் Airdopes 181 earbuds இருக்கு. So இந்த earbuds-ஓட unboxing in full detailed review தான் வந்து பார்க்க போறோம். So box முன்னாடி பாத்தீங்கன்னா அதோட key specs வந்து கொடுத்திருக்காங்க. 10mm drivers, ENX technology, அப்புறம் beast mode-னு வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. சைடுல எல்லாம் பாத்தீங்கன்னா எதுமே வந்து பெருசா கொடுக்கல. இங்க one touch voice assistant வந்து கொடுத்திருக்காங்க. பின்னாடி பாத்தீங்கன்னா இதோட மத்த ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. அப்புறம் பிரைசிங்னு வரையில பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸ்ல நமக்கு வந்து 3000 வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் அவ்வளோலாம் கிடையாது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1500 ருபீஸ் தான். ஸோ நான் அதை வந்து அமேசானில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். சரி ஓகே, இப்போ இதோட சீலை வந்து கட் பண்ணிப்போம். ஸோ ஒரு வழியாக கவரை வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பிளாக் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா போட்டோட சிம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, இப்போ இது வந்து ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ வாவ், நமக்கு ஃபஸ்ட் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா இயர்பட்ஸ் தான் இருக்குது. இயர்பட்ஸ் கேஸ் தனியாக, அப்புறம் இயர்பட்ஸ் தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. இதை எடுத்து இப்போதைக்கு வந்து சைடில் வச்சுக்கிறேன். வேறு என்ன இருக்குன்னு வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ், அப்புறம் டைப் சி கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யூசர் மேனுவல், வாரண்டி கார்டை தான் வந்து கொடுத்துருக்காங்க. எப்பயும் வழக்கமாக தர போட்டோட இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதோட கவரை வந்து எடுப்போம். ஸோ வாவ், இது பார்க்க செம க்யூட்டாக சூப்பராக வந்து இருக்குது. ஆக்சுவலி கிளாசி ஃபினிஷ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் கிளாசி ஃபினிஷ் கொடுத்தாலுமே பார்க்க நல்லா இருக்குது. சரி ஓகே கைஸ், இந்த இயர்பட்ஸ் வந்து நல்லா டெஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். ஸோ கைஸ், இந்த இயர்பட்ஸை நான் வந்து நல்லா டெஸ்ட் பண்ணிட்டு இப்போ இதோட ரிவ்யூக்குள்ள போகலாம். ஆஸ் யூஸ்வல் இதோட டிசைன்லேருந்தே நம்ம வந்து ஆரம்பிச்சிருவோம். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் இந்த இயர்பட்ஸ் அன்பாக்ஸ் பண்ணோடனே அதோட சைஸை தான் வந்து நோட்டீஸ் பண்ணுவீங்க. ஸோ அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா செம குட்டியாக செம காம்பேக்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் இதை வந்து ஈஸியாக பாக்கெட்டில் வந்து வச்சுக்கலாம். ஸோ இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் ஃபுல்லாக பிளாஸ்டிக்கில் தான் வந்து செஞ்சுருக்காங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா கிளாசி பிளாஸ்டிக் வந்து கொடுத்துருக்காங்க. என்னதான் அதில் வந்து கிளாசி பிளாஸ்டிக் கொடுத்துருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இந்த கலருக்கு பெருசாக நமக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மஜஸ் வந்து அவ்வளோவா வந்து தெரியல. இதே நீங்கள் பிளாக் கலர் வாங்கியிருந்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மஜஸ் வந்து லைட்டாக வந்து தெரிஞ்சிருக்கும். என்ன இதில் வந்து ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருந்தால் சரி. ஸோ நம்ம கடைசியாக கவர் பண்ண 161 பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து ஸ்க்ராச்சஸ் வந்து ஆச்சு. அது மாதிரி இதில் வந்து ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருந்தால் நல்லது தான். அப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸின் வரையில பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கீழே வந்து ரீசெட்டுக்கு டெடிக்கேட்டடாக ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா டைப் சி போட்டிருக்கு. இங்கே வந்து எல்இடி லைட் இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஹிஞ்சோட குவாலிட்டின்னு வரையில பார்த்தீங்கன்னா ஓகே, இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நல்லா தான் இருந்துச்சு. என்ன இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அப்புறம் இயர்பட்ஸோட டிசைன் வரையில பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் நமக்கு வந்து நல்ல ஆங்குலரான இனியர் டைப் டிசைன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் கலர்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து 4 டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த 4 கலரில் எந்த கலர் நல்லா இருக்குது கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ ஃபிட்டுன்னு வரையில பார்த்தீங்கன்னா இதில் வந்து நல்ல ஆங்குலரான இனியர் டைப் டிசைன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பர்சனலாக அதோட ஃபிட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எந்த வித பிரச்சனையுமே இல்லை. இதோட ஃபிட் பார்த்தீங்கன்னா செம சூப்பராக இருந்துச்சு. ஆல்சோ இயர்பட்ஸும் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கனால இதை போட்டுட்டு ரொம்ப நேரம் யூஸ் பண்ணிருந்தேன். இது காதில் இருந்ததே தெரியல, அந்தளவுக்கு சூப்பராக வந்து இருந்துச்சு. ஸோ கைஸ், நெக்ஸ்ட்டு நம்ம இந்த இயர்பட்ஸோட டச் கண்ட்ரோல்ஸ் பற்றி குயிக்காக பார்த்துடலாம். ஸோ இந்த இயர்பட்ஸோட டச் கண்ட்ரோல்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராகவே வந்து ஒர்க் ஆகுது. ஸோ நம்ம லெஃப்ட் இல்லைனா ரைட் ரெண்டில் ஏதாவது ஒரு இயர்பட்டை வந்து ஒரு வாட்டி டேப் பண்ணோம்னா மியூசிக் வந்து ப்ளே இல்லைனா வந்து பாஸ் ஆகும். அப்புறம் ரைட் இயர்பட்டை நம்ம வந்து டபுள் டேப் பண்ணோம்னா மியூசிக் வந்து ஃபார்வர்ட் ட்ராக்குக்கு வந்து போகும். லெஃப்ட் இயர்பட்டை நம்ம வந்து டபுள் டேப் பண்ணோம்னா மியூசிக் வந்து பேக்வர்ட் ட்ராக்குக்கு வந்து போகும். அப்புறம் லெஃப்ட் இயர்பட்டை நம்ம வந்து 3 செகண்ட்ஸ்க்கு வந்து டச் அண்ட் ஹோல்ட் பண்ணோம்னா கூகுள் அசிஸ்டன்ட், அப்படி இல்லைனா வந்து சிரி வந்து வேக்கப் ஆகும். ரைட் இயர்பட்டை நம்ம வந்து 3 செகண்ட்ஸ்க்கு வந்து டச் அண்ட் ஹோல்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து பீஸ்ட் மோட் வந்து எனேபிள் ஆகும். ஸோ நம்ம வந்து கால்ஸ் அப்பையும் பார்த்தீங்கன்னா இந்த டச் கண்ட்ரோல்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கால்ஸ் அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் 2 இயர்பட்டோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா சேம் தான். ஸோ காலை வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கோ இல்லை என்கால் பண்ணுறதுக்கோ ஒரு வாட்டி வந்து டேப் பண்ணணும். ஸோ 2 டைம்ஸ் வந்து டேப் பண்ணோம்னா காலை வந்து ரிஜெக்ட் பண்ணிடும். அடுத்து கனெக்டிவிட்டின்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் வந்து லேட்டஸ்ட் ப்ளூடூத் 5.2 தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் போட்டோட ஓன் இன்ஸ்டன்ட் வேக்கன்ட் பேர் டெக்னாலஜியுமே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால இதோட கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ நம்ம ஃபோனில் ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டு இந்த இயர்பட்ஸை வெளியே எடுத்த உடனே போதும், உடனே பார்த்தீங்கன்னா பேர் ஆயிரும். அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரேஞ்சின் வரையில பார்த்தீங்கன்னா இவங்க கிளைம் பண்ணுற மாதிரி ஈஸியாக எனக்கு 10 மீட்டர்ஸ் வந்து கிடச்சிருச்சு. ஆடியோ கோடெக்குன்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் வந்து 2 ஸ்டாண்டர்டான ஆடியோ கோடெக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, SBC and AAC. வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் நமக்கு வந்து IPX4 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்வெட் அண்ட் ஸ்பிளாஷ் ப்ரூஃபாக வந்து இருக்கும். ஸோ இந்த இயர்பட்ஸோட ரொம்ப பெரிய ஹைலைட்னா கண்டிப்பாக இதோட பீஸ்ட் மோடு தான். ஸோ பீஸ்ட் மோட்னா லோ லேட்டன்சி மோடு தான் இவங்க வந்து பீஸ்ட் மோடுன்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதோட லோ லேட்டன்சி ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் 60 மில்லி செகண்ட்ஸ் தான். ஸோ வேறு லெவல். நானும் ஒரு ஆப்பில் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். எனக்கும் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக அவங்க சொல்கிற மாதிரி 60 மில்லி செகண்ட்ஸ் லேட்டன்சி ரேட் வந்து கிடச்சிது. ஸோ அதனால நான் வீடியோஸ் பார்க்கும்போது சுத்தமாக எந்த லேட்டன்சி டிலேஸுமே வந்து ஃபேஸ் பண்ணல. கேம்ஸ் விளையாடும்போது பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக எந்த வித டிலேஸுமே வந்து ஃபேஸ் பண்ணலாம். அதனால கேமிங்க்கு இந்த
இயர்பட்ஸ் செட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கேமிங்க்கு இந்த இயர்பட்ஸ் வந்து செட் ஆகும். அடுத்து கால் குவாலிட்டின்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ்ல வந்து சூப்பராக இருந்துச்சு. ஏன் சூப்பராக இருந்துச்சுன்னா 2 ரீசன் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னன்னா அதில் வந்து ஸ்டிங் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மல் இயர்பட் கம்பேர் பண்ணும்போது ஸ்டிங் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கனால இதோட மைக்ரோஃபோன் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கனால இதோட கால் ரிசப்ஷன் வந்து நார்மல் இயர்பட்ஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்டிங் டிசைன் உள்ள இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். ப்ளஸ் இதில் நமக்கு வந்து இஎன்எக்ஸ் டெக்னாலஜியுமே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால இதோட கால் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த பிரைஸ் ரேஞ்சில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட்னு வந்து சொல்லலாம். சரி ஓகே, இப்போ நீங்களே ஒரு சாம்பிள் வந்து கேட்டு பாருங்க. ஸோ கைஸ், இப்போ நீங்க கேட்டுட்டு இருக்க ஆடியோ வந்து இந்த போட் Airdopes 181ல இருந்து ரெக்கார்ட் பண்றீங்க. ஸோ அதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்கு கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. அடுத்து இதோட பேட்டரி லைஃப் பத்தி பார்ப்போம். ஸோ அதோட டோட்டல் பேட்டரி லைஃப் பாத்தீங்கன்னா 20 இயர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பேட்டரி லைஃப்னு வந்து சொல்லலாம். ஆனா இயர்பட்ஸோட இண்டிவிஜுவல் பேட்டரி லைஃப் பாத்தீங்கன்னா வெறும் 4 hours வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 4 hours பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஆவரேஜான பேட்டரி லைஃப் தான். ஆனா இதுல வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வெறும் 10 minutes சார்ஜ் போட்ட போதும் 90 minutes வரைக்குமே பிளேபேக் டைம் வந்து கிடைக்கும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இதோட பேட்டரி லைஃப் வந்து ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் அதில் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்கனால ஓகே, பேட்டரி லைஃப் நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த இயர்பட்ஸோட சவுண்ட் குவாலிட்டி பற்றி பார்ப்போம். ஸோ இந்த இயர்பட்ஸோட சவுண்ட் குவாலிட்டின்னு வரையில பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் போட்டோட சிக்னேச்சர் சவுண்ட் தான் இதுலையுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து 10mm டிரைவர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 10mm டிரைவர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கனால இதோட பேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதோட மிட் டோன்ஸும் ட்ரெபிள்ஸும் பார்த்தீங்கன்னா அதுவுமே நல்லா சூப்பராக நல்லா கிளியராக வந்து கொடுத்துருந்தாங்க. இதோட வோக்கல்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. சவுண்ட் செப்பரேஷனுமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருந்துச்சு. பெருசாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இதோட ஆடியோ குவாலிட்டி வந்து கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. நல்லா வெல் பேலன்ஸாக நல்லா சூப்பராக இதோட ஆடியோ குவாலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசி கட்டோம். ஸோ இந்த இயர்பட்ஸோட ப்ரைசிங் வரையில இந்த இயர்பட்ஸை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1500 rupeesக்கு வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 1500 rupeesக்கு இந்த இயர்பட்ஸ் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல காம்பேக்டான நல்ல லைட் வெயிட்டான ஒரு இயர்பட்ஸ் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் இதை தான் வந்து கன்சிடர் பண்ணி ஆகணும். ஸோ பெருசாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா எந்தவித கம்ப்ளைண்ட்ஸுமே இல்லை. மேபி இயர்பட்ஸோட இண்டிவிஜுவல் பேட்டரி லைஃப் மட்டும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்து கொடுத்துருக்கலாம். அட்லீஸ்ட் 5 hours வந்து கொடுத்துருக்கலாம். ஸோ அது மட்டும் தான் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து எந்த கம்ப்ளைண்ட்ஸுமே இல்லை. அதனால் நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த இயர்பட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான அமேசான் லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க் யூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா நம்ம சேனலுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் அந்த லிங்க் யூஸ் பண்ணி வாங்குங்க.